அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய மைல்கல் நிகழ்ச்சி உங்கள் மத்தியிலும் திரையுலக பிரமுகர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா அந்த நிகழ்ச்சியிலே நடந்த சம்பவங்களை சொல்லுகின்ற விதம் மிக அழகாக ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை நம் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திரைப்படமும் எப்படி உருவானது, அந்த படம் உருவான போது எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றன, எதையெல்லாம் தான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது என்பதை மிக அழகாக சொல்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா. இந்த நிகழ்ச்சியை ஏன் வாரத்துக்கு 2 நாள் ஒளிபரப்புறீங்க, வாரம் முழுதும் ஒளிபரப்பக்கூடாதா என்று கூட உங்களில் பல ரசிகர்கள் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் இப்போ கொண்டு வரலான்னு இருக்கோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற மைல்கல் நிகழ்ச்சி இந்த வாரம் முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் ஒவ்வொரு வாரமும் வெளியாகும். நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க, பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. சாய் வித் சித்ரா. எந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஆனோன்னு அண்ணலரசுக்கு தோணுச்சு? காலகட்டமாக எனக்கு பிரித்து எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா எனக்கு காலப்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி கேட்ட கதைகள்லாம் சொல்லுவாங்களான்னு அந்த மாதிரி நான் ஒரு 250 படம் கிட்ட ஆல்மோஸ்ட் மாஸ்டராக பண்ணியிருக்கிறதுனால அந்த 250 கதை கேட்டிருக்கேன். ஒரு 1000க்கும் மேலே சொல்லலாம், லட்சம் சொல்ல முடியுமான்னு தெரியல, அவ்வளோ படங்கள் நான் பார்த்துருக்கேன். என் மனசுக்குள்ள அந்த கதைகள்லாம் ஓட்டமாகட்டும், இவங்க சொல்கிற விதங்கள் ஆகட்டும், நம்மள்ட்ட பிரசன் சொல்லி முடிச்சு அந்த படம் முடிச்சு அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறதாகட்டும், சொன்னது எப்படி அப்படியே எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மேபி எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுதான் அப்படி தான் நான் நம்புகிறேன். அது ஸோ அதுவே என்ன ஒரு கிரியேட்டராக மாறணும்னு என்ன வந்து உந்தி இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு எல்லா டைரக்டருமே என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நான் டிரெக்ஷன் நான் பெருசாக நான் போய் படித்தது அப்படிலாம் இல்லை, அதுமாதிரி டேரக்டராக ஒர்க் பண்ணதும் இல்லை. ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண அந்த சமகாலத்தில் ஒர்க் பண்ணி அவங்களோட ட்ராவலான ஒரு டைமில் தான் நான் இது எல்லாமே அவங்க எப்படி நான் எல்லா மாஸ்டரையும் சொல்லி அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய தொழில் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த டேரக்டர்கிட்ட தான் நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் த டைரக்டர்ஸ். எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட்லியாக இன்டைரக்ட்லி எனக்கு வந்து தொழில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பீனிக்ஸ் படத்துடைய கதை கரு சார் இது வந்து எனக்கு நான் ஒரு பிகினிங்கில் சொன்ன மாதிரி நான் ஃபைட்டராக இருக்கும்போது ஒரு 16 வயசில் இருக்கும். நான் ரொம்ப எங்கேஜில் சேர்த்துட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் யூனியில் ரூல்ஸே வந்துச்சு, அண்டர் 18 வந்து எடுக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்னு. அதுக்கு வரைக்கும் நீங்கள் 16லேயே சேர்ந்த 16 வயசு 16.5 நான் சேரும்போது யாருக்குறைய உங்கள் படத்துடைய கதாநாயகன் கரெக்டாக சொல்லிங்க. ஸோ அப்படி தான் நான் சேர்ந்தேன். என்ன நான் தான் ஐ திங்க் அந்த லாஸ்ட் பர்சன் அதோட ரூல்ஸ் பிரேக் பண்ணேன். ஏன்னா கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருக்குது அண்டர் 18 ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணது பிரேக் இல்லை, என்னோட முடிஞ்சுது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சேர்ந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கனவு இருந்தது இல்லையா. நான் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது ஒரு வெறி துடிப்போடு வந்திருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ எனக்கு அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கு ரீசன் என்னோட ஏஜ் தான், என்னோட அப்பியரன்ஸ். சின்ன பையனாக இருந்திருப்பேன், ஒரு பெரிய ஹீரோ வந்து சின்ன பையன் அடிக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே எனக்கு அப்போ அந்த டைமில் எனக்கு புரியல, என்ன முறையாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் தம்பிக்கு வான்னு கூப்பிட்டு வராங்க, நீங்கள் கிளம்பிட்டு வீட்டுக்கு வாங்க. ஆனால் ஏன் இல்லைப்பா நம்ம அடுத்த ஷூட்டிங் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த வயசு ஒன்றும் புரியாது, ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆகும். ஏன் அனுப்பிட்டாங்க நம்ம நல்லா பண்ணுவோம், நம்மளுக்கு டெஸ்ட்டு செக் பண்ணி கூட பார்க்கலையே. இது ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்படியே இருக்கும்போது அந்த ஏஜில் எனக்கு அந்த ஒரு சின்ன பாதிப்பு மனசுக்குள்ளே இருந்தது. படம் கதையாக பண்ணும்போது சில அந்த வயசில் துடிப்பில் இருக்க நிறைய பசங்க இருக்காங்க. சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடச்சி வரதுக்கு ஒரு டைம் ஆகும். பட் நம்ம ஒரு கதையை அந்த ஏஜுக்கு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த வயசில் துடிப்பில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அவங்களோட எல்லாரோட ட்ரீமும் கதாநாயகனுக்குள்ள அண்ணலரசு இருக்காரு கண்டிப்பாக சார். ஸோ அது வச்சு தான் எனக்கு அந்த ஏஜ் குரூப்பில் நான் கதையும் பண்ணது. ஸோ அதனால தான் முக்கியமாக எல்லா கதாபாத்திரங்களும் அந்த படத்தில் ஆடிஷன் வச்சு ஏவிஎம்ல எல்லாமே புது பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 27-28 பசங்க இருக்காங்க புது பசங்க படத்தில். ஸோ அவங்க வாழ்வியலாகவே ஒரு கதை பண்ணலாம், எனக்கு கதையை அவங்கள சார்ந்தே போட்டோம் அப்படின்றது தான் பண்ணேன். இது இப்படி தான் உருவானது சார். கதையை எழுதின உடனே முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? ஒய்ஃப் சார். அவங்க தான் தயாரிப்பாளர் கூட கதை உருவாக்கும் போது கூட நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஷீ இஸ் மை ஒன்லி ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஒன்லி வெல்விஷர். எல்லாமே நான் மேக்ஸிமம் நான் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் அவங்க நிறைய பேர் கம்மி, ரொம்ப வெரி ஃபியூ, விரல விட்டு கூட என்ன முடியாது, அப்படிதான் இருக்கும். ஸோ என்னோட எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்க கூட தான் நிறைய பகிர்ந்துக்கிறது. குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கதையாக பிடிச்சிருந்துச்சு, மேக்கிங்காக அவங்களுக்கு எப்படின்னு ஒரு ஐடியா விஷுவல் இல்லை. ஆனால் பார்த்த உடனே தான் அவங்களுக்கே ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ், ஓஹோ நீங்கள் சொன்னது இப்படி இருக்குமா அப்படின்ட்டு.
லைக் எஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது படம் பார்த்துட்டு. கதாநாயகன் இந்த ஒரு சின்ன பையன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் யோசிச்சிங்க? டு பி ஹானஸ்ட் யாருமே என் மைண்டில் இல்லை சார். யாரையும் பேஸ் பண்ணி இந்த கதை இல்லை. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட அந்த அதில் தான் நான் பாதிப்பில் உருவான கதை. அந்த கதைக்கு ஒரு பையன் வேணும். கண்டிப்பாக அவன் வந்து அண்டர் 18 தான் பெஸ்ட்டு. ஆனால் அண்டர் 18 போது நம்ம வேலை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்னொன்று அது நம்ம தொழிலாகவும் அப்படி பண்ண முடியாதுனால அந்த ஏஜ் கேட்டகரியில் யார் யார் இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோமே தவிர பிஷ் பண்ணியும் கூப்பிட்டு யார்ட்டையுமே பேச ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒன் ஃபைன் டே இங்கே ஜவான் ஷூட் நடக்கும்போது ஷாருக் சாருக்கும் சேதுபதி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஃபைட் எடுத்துருக்கேன் ஈஸியாரில். அப்போ சூர்யா வராப்பில் ஸ்பாட்டில். ஸோ அங்கே தான் சூர்யாவை பார்க்குறேன். எனக்கு இந்த ஏரியா நான் எழுதுகிற கதைக்கு அந்த கலரில் ஒரு பையன் அங்கேயே தோணிடுச்சு எனக்கு. அந்த பையன் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் விட்டுட்டு தான் சேது சார்ட்டு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கதையாக தான் சொன்னேன், சூர்யாக்குன்னு சொல்லலை. அப்படி தான் கதை பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க சொன்னேன். கேட்டார். கேட்டுட்டு நல்லா இருக்குமா சார், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஏஜ் குரூப்புக்கு இப்படி ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்படி ஒரு பசங்கள் கூட படம் பண்ண முடியுமான்ற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ அப்புறம் நான் போயிட்டேன், வேறு எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சொல்லும்போது சூர்யா படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவர் சொன்னார், எனக்கே அந்த எண்ணம் இருந்தது, என்னடா இப்படி ஒன்று இருக்குது, என் வீட்டில் பையன் இருக்கானே. அவர் இருந்திருக்கு. அது இப்போ கூட ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னார். அவர் இப்படி கதை சொல்லிட்டு போகிறாரு, என் வீட்டோட அந்த ஏஜில் பையன் இருக்கான், அவர் கேட்காம போகிறாரு அப்படின்னு நினச்சிருக்காரு அவரும். ஸோ என் மனசில் தயக்கம் என்னன்னா, லைக் ஃபஸ்ட்டு சொல்லி நோ வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கதையை அவங்க மனசுக்குள்ளே எப்படி அது பிடிக்குதா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் சொன்னேன். அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகி அப்படி தான் உருவாச்சு. ஸோ அப்படி தான் சூர்யா உள்ளே எடுத்தது. இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை சூர்யா கொடுக்க வேண்டியிருந்தது? இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா சார். ஸோ அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வரும்போது நான் அதை கொஞ்சம் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுல நானும் சரி மிஸ்ஸஸ் ப்ரொடியூசரும் சரி ரொம்ப கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணவும் முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் அது கற்றுக்கிறதுக்கு. ஸோ சூர்யாவை ஓகே பண்ணதுக்கப்புறமே ஸோ ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் ஒன்று வர வச்சோம். ஈரான்லேருந்து MMA ட்ரெயினர் ஒருத்தர் வர வச்சு நம்ம அடையாரில் ஸ்டே பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ட்ரைனிங் மட்டுமே கொடுத்தேன் படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. அந்த MMA மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணது தான் அந்த கேமே. பாக்ஸிங்னா வெறும் கையில், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ பாக்ஸிங்னா வெறும் கையில் மட்டும் தான் அடிக்கணும். கராட்டேனா லெக்கு கை யூஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவையானது தான் அந்த ஃபைட்டே அது. ஸோ அதுக்கு ஓவராலாக டக்குன்னு பண்ணிட முடியாது. ஸோ ஒரு 1 இயர் கிட்ட 1.25 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அந்த 1.25 வருஷத்துலேயே அந்த படத்தில் இருந்த பசங்களையும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பசங்க படத்தில் அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்தோம் அதே டைம் லைனில். பட் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மாதம் மட்டும் சூர்யாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன். சூர்யா அதை முடிஞ்சோடனே அந்த பசங்களை பேரலாக கொடுத்துட்டு தென் படத்தில் வந்த எல்லா சந்தை காட்சிகளையுமே ப்ரீ டிசைன் பண்ணிட்டேன் நான். என்னோட அசிஸ்டன்ஸ் வச்சு ரிஹர்சல் பண்ணி அதை பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தென் அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி எங்கள் படத்தில் இப்படி வரப்போகுதுன்ற ஃபைட் வரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ரிஹர்சல் மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சேன். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, பசங்க எல்லாருக்குமே இதான் பண்ண போகிறோன்றது, யாரு கூட பண்ண போகிறோன்ற முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எனக்கு கையாளுற விதம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸ்பாட்டில் இந்த ஹோம்ஒர்க் பண்ணதுனால. அந்த பயிற்சி எப்படி எடுத்துக்கிட்டாப்புல சூர்யா? ரொம்ப மெனக்கட்டாப்புல சார், மெனக்கட்டாப்புல. ஏன்னா மார்னிங் எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணி ஆகணும் அது. ஏன்னா எனக்கு டைம் கம்மி. ஆனால் அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு 7-8 வருஷம் ஆகும். 6-7 வருஷமாவது மெனக்கிடணும். அதை நான் 1 இயர்க்குள்ளே நான் என் படத்தில் கொண்டு வரணும் போது அதுக்கு உண்டான எஃபர்ட் ஜாஸ்தி ஆகணும் இல்லையா. டபுள் த டைம் ஆச்சு எனக்கு. எவ்ரிடே 2 times 2 வாட்டி காலை மாலையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தார். அதில் நிறையா உடம்பு சேஞ்சஸ், நிறைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய நடந்துச்சு. இட்ஸ் லைக் அவனை ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குன்னு இல்லாமல் இப்போ ஃபியூச்சருக்கும் அவன் ரெடியாக இருக்கும். அடுத்தடுத்த படங்களுக்கும் கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது முதல் நாள் என்ன காட்சி படமாக்கினீங்க? ஆக்சுவலி என்னென்னா இந்த 1.5 வருஷம் இந்த 1.25 வருஷம் ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே ஷூட் போகிறேன். பட் பசங்க எல்லாருமே அந்த சாப்பிடாம டயட்டு ஒர்க் அவுட் இப்படியே இருக்காங்க. இப்போ வீட்டில் மிஸ்ஸஸை சொல்லும்போது ஃபஸ்ட்டு இது எதுக்காக வேண்டி இவங்க தயாரானாங்களோ அதை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்தில். ஒரு MMA ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு நான் படத்தில் எடுத்தது. ஸோ அந்த 1.25 வருஷத்தோட ட்ரைனிங் முடிச்சு அப்படியே நேராக ஃபஸ்ட்டு அந்த MMA தான் எடுத்தேன். பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும் இல்லை. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துக்குள்ளே, அந்த ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கும், அந்த MMAனா என்ன, அந்த சண்டை நடந்தால் கூட சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க. ஏன்னா கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் வர வச்சேன். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கால் ஃபார் பண்ணி MMAன்னு ஒரு டோர்னமெண்ட்டே நான் AVMல நடத்துகிறேன். அதை நடத்தி அதை ஒரு 7-8 கேமரா, கிட்டத்தட்ட ஒரு 8 கேமரா 9 கேமரா இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஸ் பண்ணி இந்த ரியல் ஃபைட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்.
அண்ட் கோ ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறவங்க ஃபைட்டர்ஸ் அந்த எல்லா பசங்களையுமே வந்து ஜஸ்ட் 3 நாள் வாங்க இந்த டோர்னமெண்ட்டை மட்டும் பாருங்கள். ஏன்னா அவங்களோட நடந்துக்கிற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், சண்டைகளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கோச்சிங் எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே அது ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது. ரியல் மேட்சை ஒர்க் ஷாப் மாதிரி பார்க்க வச்சேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பசங்களை அப்படியே நம்ம ட்ரெயின் பண்ண ஃபைட்டு, ரிஹர்சல் பண்ண ஃபைட் அப்படியே ரிங்கில் ஏற்றி ஃபுல் படமாக அதை கேப்சர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த எம்எம்ஏ தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ஒரு என்ஓசி ஒரு பெர்மிஷனோட அவங்களோட ஃபுட்டேஜஸும் படத்துக்குள்ளே இருக்குது, அந்த ரியல் ஃபைட்டும் உள்ள படத்துல இருக்குது. ஸோ தட் எனக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இது உண்மையான ஃபைட்டாக அது படத்தோட ஃபைட்டானு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கோம். முதல்ல சூர்யா வந்து படப்பிடிப்பில் பார்த்தபோது எப்படி இருந்தது? நீங்கள் நினச்ச கதாநாயகன் இருக்கான்னு தோணிச்சா? எனக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார். எல்லாம் எனக்கு நான் நினச்ச கதாபாத்திரம்னு இல்லாமல் அது போயிட்டு இருந்தது, ஒரு ப்ராசஸாக ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து படத்தில் இருக்குது, அதை வந்து கேப்சர் பண்ண இடத்துல வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இஸ் த ரைட் பர்சன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து கரெக்டான சாய்ஸ் அண்ட் நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்து கூட இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஒரு மொமெண்டம் வந்து கொஞ்சம் அவங்கள உள்ளே இழுத்துது. அந்த இடம் தான் ஓகே, திஸ் இஸ் நாட் த நார்மல் ஃபிலிம், ஒரு கரெக்டான படம் பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு உந்துதல் அங்கே கொடுத்தது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எஸ், எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்குன்றது. படப்பிடிப்பு தளத்துக்கு விஜய் சேதுபதி வந்தாரா? ஒரு வாட்டியோ 2 வாட்டி வந்திருக்காரு. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பூஜைக்கு அவர் வரல சின்ஸ் அவர் மலேசியாவில் இருந்தார். நான் பிளான் பண்ணிட்டேன், அவரும் அங்கே பிளான் பண்ணிட்டார். தென் அவர் சொன்னார், சாரி மாஸ்டர் இந்த மாதிரி அங்கே இருக்கிறார் சார், ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆரம்பிச்சுக்கோம், நீங்கள் எப்போ கூட வந்துக்குவோம். அப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போனார், அவ்வளோதான். தென் லேட்டர் படம் முடிகிறப்போ ஒரு வாட்டி வந்தார். அது வந்து டீசர் ரெடியாக இருந்தது, அப்போ வந்து கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் டீசரை பார்த்துட்டு போனோம். அந்த 2 வாட்டி தான் வந்தார். அது வந்து டீசர் பார்த்தா ரொம்ப எமோஷன் ஆனார். நான் பையனை கூப்பிட்டு போய் ரொம்ப நேரம் தனியாக பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நைட் ஷூட் அது. ஸோ அந்த 2 வாட்டி தான் வந்தார். இந்த படத்துடைய கதையே இப்போ திரையில் இருக்கிற ஆர்டரில் தான் சொல்லணும் அப்படின்றத முதல்லையே முடிவு பண்ணிங்களா? எழுதும்போதே அப்படியே எழுதும்போதே இந்த ஆர்டர் தான். ஆமாம், இது நேராக சொன்னால் படம் நடுவுலேயே முடிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எனக்கு அது ஸ்கிரிப்டிங்கை நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது கேட்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் அப்ரோச் பண்ணதே அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன் சார். படத்துக்கான நட்சத்திர தேர்வு எப்படி அமைஞ்சது? நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சில நான் எழுதும்போது ஒரு சில மைண்டில் இருந்தாங்க, ஒரு சில கேரக்டர் மட்டும். தேவதர்ஷன் கண்டிப்பாக அவங்க இருந்தாங்க. வரலட்சுமியும் எனக்கு மைண்டில் இருந்தாங்க. எனக்கு சம்பத் சார், முத்துக்குமார், இவங்க எல்லாருமே எனக்கு மைண்டில் எழுதும்போதே இருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் அது படத்தோட முக்கியமான ஒரு ஆட்கள்னு. முத்துக்குமார்லாம் பொழந்து கட்டி. ஆமாம் சார். ஸோ எனக்கு வீட்டில் மிஸ்ஸஸ்ட்டை சொல்லும் போது அதே மாதிரி சம்பத் ரொம்ப வெரி பர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர மெச்சூர்ட். அவர் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா. எனக்கு அது வீட்டில் சொல்லும்போது அதான் சொன்னேன், மிஸ்ஸஸ்ட்டை சொல்லும்போது லைக் நம்ம வேறு எங்கே வேணால் கூட யோசிக்கலாம், ஆல்டர்னேட் யோசிக்கலாம். இவங்களை நான் ஆல்டர்னேட் யோசிக்கவே முடியாது, ஏன்னா எழுதும் போதே ப்ராசஸ்லேயே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அவங்க அக்செப்ட் பண்ணிடலாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி எடுத்த முடிவு தான். ஸோ அப்படி தான் அவங்கள உள்ள முழுமையாக படத்தை பார்த்தபோது நீங்கள் எழுதின கதை திரையில் வந்திருக்கிறதா நினச்சிங்களா? கண்டிப்பாக சார். ரைட்டிங்கில் ஒன்று இருக்கும், பட் ரைட்டிங்லேயே நமக்கு வந்து விஷுவல் ஓடும் சார். எனக்கு ரைட் பண்ணும்போது எனக்கு இந்த விஷுவல் இப்படி தான் எடுக்கணும், இந்த மாதிரி இடங்கள் தான், லொக்கேஷன் வேணால் மாறுபடும். நான் நினச்சி எழுதின லொக்கேஷன் வேணால் ரியாலிட்டியில் எனக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். பட் எழுதின விஷயம் கண்டிப்பாக படமாக வந்திருந்தது. எந்த அளவு உங்களுடைய கதாநாயகன் பாத்திரத்தை சூர்யா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் மார்க் கொடுக்கலாம் சார். ஏன்னா அது அந்த அளவுக்கு கேரி பண்ணியிருந்தான் சூர்யா. 19-18 வயசு பையன் தான் அவன். அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து பல படங்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர். அப்போ தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது வந்து இந்த இடத்துக்கு தன்னை இப்படி தான் வச்சுக்கணுன்ற ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸில் கேர்ன் பண்ணிப்பாங்க அவங்க. ஸோ அது எதுவுமே இல்லாமல் 2 சின்ன சின்ன படங்கள் அவங்க அப்பா கூட குட்டி குட்டி கேரக்டர் பண்ண ஒரு பையன் முழுநீள ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் வந்து இருக்கணுன்றது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் எதுவும் இந்த மாதிரி ஒரு நாட் ஓன்லி ஆக்ஷன், அவனுக்கு அவ்வளோ எமோஷனான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருக்குது. அண்ட் அவன் நிறைய ஒரு பிரதிபலிக்க வேண்டியது நல்லா கேரி பண்ணியிருக்கான், நல்லா கேரி பண்ணான். ஸோ அதனால் அவனுக்கு 100% அவன் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டிருந்தாப்புல. பிரவீன் முதல்ல அவங்க சாய்ஸா? பிரவீன் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சாம்சியஸ் என் மைண்டில் ஆல்ரெடி இருந்தது. வேல்ராஜ் சார் கண்டிப்பாக இருந்தார். ஏன்னா வேல்ராஜ் சாருக்கு முன்னாடி கதை பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு சில டைம் நான் சும்மா பேசியிருக்கேன். ஸோ வேல்ராஜ் சார், பிரவீன், சாம்சியஸ் 3 பேருமே ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கதாபாத்திரத்துலேயே அவர் நடிக்க வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர் அவர் பண்ணார். அவரும் மறுக்காமல் கண்டிப்பாக பண்ணுறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் ஸ்பாட்டே இருந்ததுனால, டிஓபியாக இருந்ததுனால நடிகமாக வேலை வாங்குறது ஈஸியாக இருந்தது. டேட் இருக்காது, அந்த ஆர்டிஸ்ட் ஒரு இஷ்யூலாம் இல்லை, அந்த மாதிரி இருந்தது.
பட் அவர் டீம் நல்லா பண்ணாங்க. சத்யான்னு ஒருத்தர் ஒளிப்பதிவாளரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் நசீர் ஒருத்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால அவர் ஆஃப் த கேமரா, அவர் ஐ மீன் கேமராவில் இல்லாமல் நடிக்கிற டைமில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவரோட டீம் நல்லா இருந்தாங்க. முதலாக ஒரு படத்தை இயக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது? நீங்கள் ஃபைட் எடுக்கிறதுன்றது ஒரு 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 கையிலே டீம் கையிலே இருக்குதான். பட் இது ஓவரால் எல்லாரோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியது. நான் ஃபைட்டுன்னும் போது அந்த ஹீரோ ஹீரோயின் அம்மா அப்படி இருந்தால் அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்டன் பீப்புளை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. டைரக்ஷன் வரும்போது நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருந்தது. நிறைய பேரை வந்து நம்ம லைக் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும், அவங்கள்ட்ட வேலை வாங்குறது நிறைய இருந்தது. எனக்கு அந்த ப்ராசஸ் பிடிச்சிருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் தட் மூமெண்ட்ஸ். எனக்கு எதுவும் தடைகளாவோ கஷ்டமாவோ நான் பார்க்கல. இது ஒரு ஒன் ஆஃப் த டைரக்ஷனோட ஒரு ஃபீல்டாக தான் பார்த்தேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் சார் இருந்துச்சு. எந்த தடைகளும் இல்லை. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் அந்த கதையை உள்வாங்கிட்டாங்க. இந்த 2 மணி நேர படத்தில் உங்களுடைய கதாநாயகன் எந்த இடத்துல எக்ஸல் பண்ணியிருக்கதா நினைக்கிறீங்க? அந்த 1-2 இடம் சார் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் அந்த அந்த ஒரு சீனே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுதான் கோர் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். அந்த இடத்துல தான் அவன் வந்து அவனோட இயலாமையை வந்து வெடித்து வந்த இடமா ஒரு இடம் அது. அந்த இடம் தான் நான் நினச்சது தான் அது. நான் டிசைன் பண்ண தான் அது. ஆனால் அவன் பண்ண விதமாகட்டும், கூட இருந்த எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக அந்த இடம் ரொம்ப நானே ரசித்து பார்த்த இடம். அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு அவனோட ஒரு அந்த வருத்தம் உள்ளே அடக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரு வார்த்தையாக சொல்லும்போது அவனோட வழிகளை வந்து பிரதிபலித்த விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்துட்டு சூர்யாவுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டாங்க எல்லாருமே. அவங்க அம்மாலாம் நிறைய அழுதுட்டாங்க. சூர்யாவோட அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க பயங்கரமாக. அவங்க ரொம்ப எமோஷனலான பர்சன். அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். அவங்களும் சரி, அவங்க தங்கச்சியும் சரி, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க. சேது சார் ஆப்வியஸ்லி ஆஸ் அவர் ஃபாதராக அவர் ரொம்ப ப்ரௌடாக இருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அஜித்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலையா? இல்லை சார், ஒரு 2-3 படங்கள் வாய்ப்பு வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. கூடிய விரைவில் எதிர்பார்க்குறேன். கமல்ஹாசனோடு இந்தியன் 2 படத்துலையும் ரஜினியோடு லால் சலாம் படத்துலையும் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க. தே ஆர் த பெஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. லைக் ஒர்க் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு பாக்கியம் தான். அண்ட் அது ஒரு நிறைய லேர்னிங் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கூட நின்று ஒர்க் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது கண்டிப்பாக. ஸோ அப்புறம் இந்தியன் 2 தான் பண்ணேன். இந்தியன் 2ல் வந்து லைக் ஆல்ரெடி அந்த கேரக்டர் டிசைன் கேரக்டர் இந்தியன் 1ல் இருந்த ஒரு கேரக்டர் தான்றதுனால எனக்கு வந்து அதில் வந்து ஒரு எனக்கு வந்து லைக் நான் ஸ்பெஷலாக ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணால் போதுன்ற மாதிரி இருந்தது. எஸ், ஆப்வியஸ்லி மேபி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கமல் சார் கூட ஒரு படம் கமிட் ஆனால் அதில் நான் இந்த மாதிரி கண்டிப்பாக அதை யோசிச்சே ஆகணும். ஸோ அது அந்த வகையில் எனக்கு வந்து அந்த படத்தில் எனக்கு ஒரு ப்ராப்ளம். ரஜினி சார்கிட்ட பண்ணும்போது இந்த படமும் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ஈவன் தோ இது வந்து ஒரு விக்ராந்துக்கும் ஒரு விஷ்ணு விஷாலுக்கும் உண்டான ஒரு கதை தான். கேமியோ பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ அவரை பிரதிபலிக்கிற விதமாகட்டும் இன்னும் கதையில் எப்படி தான் இருந்தது. நான் படமாகவும் பார்த்தேன் நான். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தான் அது. ஸோ எஸ், அது ஒரு பெரிய பிளஸ்டு தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபைட் எடுத்தது. தொடர்ந்து திரைப்படங்களை இயக்கணுன்ற எண்ணம் இருக்கா அண்ணல் அரசுக்கு? டிபெண்ட் சார். என் வேலை கண்டிப்பாக விட போகிறது இல்லை. 5 மாதம் பண்ணிட்டு தான் இப்போ கிங் பண்ண நெக்ஸ்ட் ஷோ இருக்காங்க. இப்போ ஜனநாயகம் கூட பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஜனநாயகம் இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ தான் முடியுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. பேரலாக படங்கள் வரும்போது பெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பேரலாக வரும்போது படங்கள் பண்ண தான் போகிறேன். ரைட்டிங்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சைடில். மேபி நல்ல ஆப்போசிட் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். நன்றி. நன்றி சார். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என் கூட ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.